தாக்குதல் நடந்துச்சு. அதை நம்ம இந்திய ராணுவம் முறியடிச்சதுன்னு நம்ம நியூஸ்ல பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரு ரெகுலரான மிலிட்டரி ட்ரில் தான். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது காஷ்மீர்ல தீவிரவாதிகளுக்கும் நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இடையே தாக்குதல் நடப்பதை போல ஒரு சித்தரிக்கப்பட்ட லைவ் ஆக்ஷன் டெமோ. ஆக்ரோஷமாக உடைத்து உள்ளிருக்கும் மனிதனை நிலைக்குரிய செய்யும் கையெறி கொள்ளை பெண்களை வீசி வைக்க செய்கிறார்கள். தீவிரவாதி வலதுபுற ஜனவரியாக காயங்களுடன் தப்பி ஓட முயற்சித்தார். தொலைவில் பதுங்கியிருக்கும் வீரர்கள் குழு தீவிரவாதி மீது நவீன ஆயுதங்களுடன் குண்டுமழை பொழிகிறார்கள். தீவிரவாதியின் மரணத்தை உறுதி செய்யும் விதமாக தரையில் சுடுதல் முறை மேற்கொள்ளப்படும். இதற்கான உத்தரவை தலைவர் தனது பட்டியலில் சேர்க்கிறார். நடவடிக்கை முடிந்த பிறகு தீவிரவாதியின் உடலை நேரடியாக சென்று பரிசோதனை நிலையில் இருந்து தொட்டி மூலமாகவோ அல்லது கயிறை கட்டியோ அவனது உடலை புரட்டி போட வேண்டும். ஏனெனில் இறக்கும் தருவாயில் தீவிரவாதி தனது உடலில் ஐடி ரிமோட் கண்ட்ரோல் போன்ற ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வெடிமருந்து பொருட்களை இயக்க செய்யும் அபாயம் உள்ளது. இப்ப நம்ம பார்த்தது வெறும் டெமோ தான். ஆனா இதுவே நம்ம இந்திய எல்லை பகுதிகளில் உண்மையான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னா, குளிர் வெயில் இரவு பகல் பார்க்காம நமக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் அவங்க குடும்பத்தையும் விட்டுட்டு எந்த நிமிஷம் வேணாலும் தன்னோட உயிர் போகுங்கிறத தெரிஞ்சும் நம்ம நாட்டுக்காக போராடுற நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு இந்த பதிவு ஓர் சமர்ப்பணம். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்தியன் ஆர்மியோட பெருமையை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும். வீரர்கள் கதவினை ஆக்ரோஷமாக உடைத்து உள்ளிருக்கும் மனிதனை நிலைக்குரிய செய்யும் கையேறி குண்டை வீசி வெடிக்க செய்கிறார்கள்.
விதமாக தலையில் சுடுதல் முறை மேற்கொள்ளப்படும். இதற்கான உத்தரவை தலைவர் தனது பட்டிக்கு பிறப்பிக்கிறார். தீவிரவாதியின் உடலை நேரடியாக சென்று பரிசோதனை பெற்ற சிலையில் இருந்து தொப்பி மூலமாகவோ அல்லது கயிற்றை கட்டியோ அவனது உடலை புரட்டி போட வேண்டும். ஏனெனில் இறப்பு வீரர்கள் கடலினை ஆக்ரோஷமாக உடைத்து உயிருக்கு